இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த கோயில் உதகமண்டலத்துல அமைந்த பழமையான சிவாலயம், 6 சித்தர்களின் நினைவாலயம் கொண்ட கோவில் என பல்வேறு பெருமைகளை கொண்ட ஊட்டி காந்தல் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் தாங்க. உதகமண்டலத்துல அமைந்த பழமையான சிவாலயம், நர்மதை கரையில கிடைத்த பானலிங்கம் கொண்ட ஆலயம், யோக தட்சணாமூர்த்தி வீற்றிருக்கும் திரு ஆலயம், 6 சித்தர்களின் நினைவாலயம் கொண்ட கோவில், காந்தியடிகள் வியந்து போற்றிய மடம் என பல்வேறு பெருமைகளை கொண்டதாக இந்த கோயில் விளங்கிட்டு இருக்குங்க. இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிதம்பரத்தை பூர்வீகமாக கொண்ட சிதம்பரம் ஸ்ரீ ஏகாம்பர சுவாமிகள் நீலகிரியில மலை பிரதேசத்துல தவம் இயற்றினாரு. ஒரு கட்டத்துல இவருக்கு அடியார் வடிவுல தட்சிணாமூர்த்தியாக காட்சி தந்த சிவபெருமான் புலித்தோல் ஆசனமும் பாதக்குருடும் வழங்கி அருள் பாவித்தார். அதுக்கப்புறமா இவரு கோவையில் இருக்க பழமையான பேரூர் மடம் சென்று தவத்திரு ராமலிங்க அடிகளாரை சந்தித்து துறவு மேற்கொண்டார் ஏகாம்பர சுவாமிகள். இவருக்கு பிறகு வந்த நிரஞ்சன பிரகாசம் சுவாமிகளுக்கு காசி விஸ்வநாதர் ஆலயம் எழுப்ப வேண்டும் அப்படின்ற ஆவல் வருது. ராயப்போயர் என்ற சிவனடியாரும் அவர் தம் மனைவியான கற்பகத்தம்மாளும் இந்த பணியில் இணைந்தனர். மஞ்சம்மாள் என்பவர் தலைமையில் அடியார்கள் ஆதரவில் ஆலய பணிகள் தொடர்ந்தன. கிபி 1913 யோகீந்தர் ஓம் பிரகாச அடிகளார் தலைமையில் தண்டாயுதபாணி சிலை நிறுவப்பட்டது. இம்மிடத்தின் பெருமை அறிந்து பயனடைந்த ஜெய்ப்பூர் அரசி ராஜராஜேஸ்வரி 1932 அருளுரை மண்டபம் அமைத்து தந்தார். இதன் பின் 1935 யோக தட்சணாமூர்த்தி சிலை அமைக்கப்பட்டது. இவ்வாலயத்திற்கான சிவலிங்கத்தினை நர்மதை நதியிலிருந்து நான்முகம் திருமால், தேவர்கள் ஆகியோர் வழிபட்ட பூநூல் ரேகை தாங்கிய பானலிங்கம் 1958 ஆண்டு கொண்டு வரப்பட்டு நிறுவப்பட்டது. இதன் பின் சில அடியார்களின் ஆதரவோடு திருப்பணிகள் முடிந்து குடமுழக்கு விழா நடந்தேறியது. ஆலய வளாகத்தில் சித்தர்கள் நினைவாலயம், காசி விஸ்வநாதர் திருக்கோவில் என 2 பகுதிகள் அமைந்துள்ளன. ஆலய அமைப்பு: ஆலயம் மலைப்பகுதியில அமைந்திருக்கிறதுனால சாலையிலிருந்து சில படிக்கட்டுகள் கீழே இறங்கிதான் உள்ளே செல்ல வேண்டும். கொடிமரத்தில் கலைநயமிக்க நந்திகள், பலிபீடம், நந்திதேவன் ஒருங்கே அமைந்துள்ளன. மகாமண்டபம் தாண்டியதும் கருவறையில் நர்மதை நதியில் கிடைத்த பானலிங்கம் நம்மை வரவேற்கிறது. இறைவன் கிழக்கு முகமாக புது பொலிவோடு காட்சி அருள்கிறார். சந்நிதியில் தெற்கு நோக்கி அன்னை விசாலாட்சி எளிய வடிவில் அருள் வழங்குகிறார். இது தவிர வலம்புரி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, ஐயப்பன், ஸ்ரீதேவி, பூதேவி சமேஜித வரதராஜ பெருமாள், ஆஞ்சநேயர், விஷ்ணு, துர்கை, கங்கை அம்மன், சனி பகவான், காலபைரவர், நவகிரகங்கள், பாண்டுரங்கன், தத்தாத்ரேயர், கனகசபை ஓங்காரம் அனைத்தும் ஒருங்கே அமைந்துள்ளன. கருவறையை சுற்றி லிங்கோட்பவர், பிரம்மா, சண்டிகேஸ்வரர் சிலை வடிவங்கள் அமைந்துள்ளன. இந்த வளாகத்தின் மறுபகுதியில் சித்தர்கள் நினைவாலயம் 6 சித்தர்களின் சமாதிகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நாங்க சொல்லிட்டோம். இனி ஊட்டி வந்தா மறக்காம இந்த சக்தி வாய்ந்த ஆலய தரிசனம் பண்ணிட்டு போங்க. லொகேஷன் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நன்றி. வாழ்க வளமுடன்.